ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கருத்துள்ள படமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா அப்போது டக்குன்னு இந்த படம் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அப்படி பார்த்த ஒரு படத்தை நான் இந்த படத்தில் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னா மித்தவங்களுக்கு நீ உதவி பண்ணுறது மட்டும் நீ நல்லவனாக காட்டப்படாது. மித்தவங்களோட விஷயத்த, மித்தவங்களோட பொருளை நீ பறிக்காமல் இருந்தாவே அப்போ நீ ரொம்ப நல்லவனா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. சே, டக்குன்னு சொல்லிட்டாங்களே, எவ்வளோ உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸ்லி இவ்வளோ கருத்துள்ள படமாக இருந்தால் அது கண்டிப்பாக யார் படத்தில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், சமுத்திரக்கனி அவர்கள் படத்தில் தான் நான் இந்த விஷயத்தை பார்த்தேன். யாரோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நந்தா பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணாங்க. திருமாணிக்கம் அப்படிங்கிற படம். அனன்யா ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது எங்கேயும் எப்போதும் அந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான அவ்வளோ பொறுப்போடையும் அண்ட் ப்ளஸ் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் அனன்யா அவர்களுக்கும் இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான லவ் வச்சும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இந்த வாழ்க்கையில் வாழும்போது ஒருத்தனுக்கு தப்பான ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது நீ தப்பான ஆள்பா, நீ கெட்டவன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, அது என்ன பண்ணாலும் யார் பண்ணாலும் எந்த ஒரு பெரிய நீங்கள் நல்ல விஷயம் பண்ணாலும் அதை யாராலையும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. இல்லை உண்மையாக சொல்லிட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் எனக்கு ரொம்ப கருத்துள்ள படமாக எனக்கு தோணுச்சு. அப்படி உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. பாய்.